பார்த்து தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு பரிச்சனை என்கிட்ட சொல்லிடுங்க. என் மருமக மனசுல இருக்கிறத கூட அப்படி பளிச்சுன்னு சொல்லிடுவா. எல்லாம் கடவுள் கொடுத்த ஞானம். இல்லத்த, கடவுள் கொடுத்தது கொஞ்சம் ஞானம் தான். உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான் இவ்ளோ அனுபவம். இல்லனா உங்க கூட தான் குப்பை கொட்ட முடியுமா, இல்ல குடும்பம் தான் நடத்த முடியுமா? பூமிகா, இந்த வீட்ல நான் உனக்கு என்னமா குறை வச்சிருக்கேன்? அத்த, இந்த வீட்ல நீங்க எனக்கு குறையே வைக்கலல்ல. ஆமா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? பூமிகா, நீ குடும்பம் நடத்தத பார்த்துதான் இந்த ஊர் உலகமே அப்படி உன்னை மெச்சிக்குதே. பூமிகா, நான் இப்போ உங்ககிட்ட கேக்குற விஷயம் என்னன்னா, அதான் சொன்னேனே, இப்போ என்னன்னு பளிச்சுன்னு சொல்லுங்க. புது டிசைன்ல ஒரு புடவை வந்திருக்கு. அந்த புடவை வாங்கி கட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கட்டிக்கோங்க. எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடு. என்னது, 1 லட்சம் ரூபாவா? 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை புடவை வாங்க போறீங்க? ஒரு புடவை தான். ஒரு புடவை தானா? ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாட்டி ஆக போறீங்க. என்னது பாட்டியா? நானா பாட்டியா? இல்ல இல்ல இல்ல. இருங்க இருங்க, ஏன் பதறீங்க? உங்க மகனுக்கு குழந்தை பிறந்தா நீங்க பாட்டி தானே? அப்படி சொல்றியா? உங்க மகன் பொண்டாட்டி நான் குழந்தை பெத்துக்கிட்டா நீங்க பாட்டி தானே ஆவீங்க. ஆமா, பாட்டி ஆக போற வயசுல பட்டு புடவையும் கட்டு, ஜாக்கெட்டும் கட்டு. இல்ல இல்ல, நான் ஜாக்கெட் போட்டே தருவேன். ஐயா, என்னத பதறீங்க? நான் ஜாக்கெட் கட்டுன்னு சொன்னது பட்டு புடவை ஜாக்கெட் கட்டுன்னு. ஓ, அதானே. நான் ஜாக்கெட் போடாம. இத பாருங்க, நான் வேணா உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். நல்லா வீட்டை கூட்டி பெருக்க, வீட்டு வேலை பார்க்க, நல்ல ஓரம் கிழியாம பார்த்து ஒரு புடவை எடுத்துக்கோங்க. ஏய், என்னது 1000 ரூபாய் தரியா? நான் பாத்ரூம் யூஸ் பண்ற செருப்பு இருக்குல்ல, அதோட விலை என்ன தெரியுமா? 1000 ரூபாய். என்னது, செருப்போட விலை 1000 ரூபாவா? ஆமா. இத பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து செருப்பு போட்டது இல்ல, தெரியுமா? ஏய், நீ மலைநாட்டுக்காரி, அப்படிதாண்டி இருப்ப. நான் நடக்க முடியுமா? என்ன தைரியத்துல நீ 1000 ரூபாய் புடவை எடுத்துக்கன்னு சொல்ற? ஏண்டி, உன்கிட்ட கொத்து சாவி கொடுத்த உடனே உனக்கு ரொம்ப கெத்து ஏறி போச்சு. ரொம்ப திமிர் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க நீ. எது, இப்பதானே சொன்னீங்க என் மருமக மாதிரி வருமானு ரொம்ப பெருமையா பேசுனீங்க. இப்போ என்னடானா, நான் பட்டு புடவைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே என்ன திமிரு பிடிச்சவன்னு சொல்றீங்க? அப்படிதான் சொல்வேன். அத்தை, இதுக்கப்புறம் 1000 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா என்னால தர முடியாது அத்தை. இத பாரு, நீ பேசுறது நல்லாவே இல்ல. அத்தை, இந்த 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாலே 2 புடவை இனமா தராங்களாமே. ஆமாத்த, அது ஏதோ ஆஃபர்ல தராங்களா? சங்கரி சொன்னா. அது என்னமோ சொன்னாலே, இங்கிலீஷ்ல சொன்னாலே. பை 1 கெட் 2 பிரியா. ஏண்டி, என்ன பார்த்தா ஆஃபர்ல புடவை எடுத்து கட்டுற மாதிரி தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பாருங்க, 1000 ரூபாயில புடவை எடுக்கிறதுனா எடுங்க, இல்லனா என் ஆளை விடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, டிவி பார்க்கணும்ல. ஏண்டி, உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் தானே கேட்டேன், என்னமோ 1 கோடி நினைச்சிட்டியா? அத்தை, எனக்கு 1 லட்சம் ரூபாய்னா எவ்வளவுன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைவர் தெரியுமா? 4. 5. என்னத்த இப்படி திருத்திரன்னு முழிக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் மலைநாட்டுக்காரி தான், படிக்காதவ தான். எனக்கெல்லாம் எங்க கணக்கு தெரிய போகுது? அப்படித்தானே நினைக்கிறீங்க? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க, எனக்கு தெரியும். என் பக்கத்துல தான் சங்கரின்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கே, அது இருக்கும்போது என்னை யாரும் ஏமாத்தவே முடியாது. யாருடி, யாரு ஏமாத்தலன்னு பாக்குறது? இதெல்லாம் ஏன் வீட்டு பணம்.
ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. நீ என்னமோ உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அத்தை, என் மாமனாரு இந்த வீட்டு நிர்வாகத்தை என் கையில கொடுத்துருக்காரு. நீங்க பணம் கேட்டா என்ன எதுக்குன்னு எல்லாம் கேட்டுதான் நான் பணம் கொடுப்பேன். ஏய், இப்ப நீ என்னடி சொல்ல வர? பணம் தர போறியா இல்லையா? 1000 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட தரமாட்டாத்த. நீயே அந்த 1000 ரூபாய் வச்சுக்கமா. அதை வச்சு நல்லா சாம்பிராணி போக போடு. 1000 ரூபாய் கொடுக்கறாளா? 1000 ரூபாய். நான் ஆசைப்பட்ட புடவை எடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா 1000 ரூபாய் கொடுக்கறாளா? 1000 ரூபாய். டேய் மதன், டேய் இங்க வாடா. டேய் மதன், இந்த வீட்ல என்னடா நடக்குது? ஏமா நடந்து வந்துட்டு இருக்க நிப்பாட்டி என்ன நடக்குதுன்னு கேக்குற? நான் நடக்கிறேன், நீ நடக்கிற. டேய் காமெடி பண்ணாத. என்னாச்சு? டேய், இந்த பூமிகா கிட்ட கொத்து சாவி கிடைச்சாலும் கிடைச்சது. அடேங்கப்பா, இடுப்புல சொருகிட்டு இப்படி ஆட்றா இப்படி ஆட்றா இப்படி ஆட்றா. என்ன வெறுப்பேத்துறாடா. டேய், இப்பெல்லாம் அவ காலு தரையில படுறதே இல்லடா. தலைக்கீழ நடக்கறாடா. புதுசா ஒரு டிசைன்ல புடவை வந்திருக்கு. அத வாங்குறதுக்கு பணம் கொடுன்னு தான் கேட்டேன். ஐயோ, ஏன்டா இப்படி சிரிக்கிற? அட நீ வேறமா என்ன சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? அவனுக்கு ஒரு 300 ரூபாய் பணம் தரேன், ஏதாவது ஆஃபர்ல ஒரு நல்ல புடவை எடுத்துக்கோன்னு சொல்லிருப்பாளே. ஏன்டா இப்படி பேசுற? அதுக்கு அவளே பரவாயில்ல போல இருக்கு. அவ 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா. என்னது? 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா? ஆமா. அம்மா, நீ அவளே தரேன்னு சொன்னாளா? ஆமாண்டா, அவதான் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா. அம்மா நல்லா யோசிச்சு சொல்லுமா. 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா? அட நீ வேறடா, அதான் சொல்றல 1000 ரூபாய் தரேன்னு சொன்னான்னு. என்ன உலகண்டா இது? 1000 ரூபாய் 10 100 ரூபாய் நோட்டு. கட்டின புருஷனுக்கு இல்ல. நீ எல்லாம் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்ப. உனக்கு 1000 ரூபாய் தரலாம். ஓ அம்மா, பரவாயில்ல, டக்குன்னு போய் அந்த பணத்தை வாங்கிடு. உனக்காவது பரவாயில்லம்மா, 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கா. வண்டிக்கு பெட்ரோல் போனடி ஒரு 5000 ரூபாய் குடுறீன்னு கேட்டாமா. பெரிய லட்சர் ஒண்ணு கொடுத்துட்டு வெறும் 650 ரூபாய் கொடுத்தா. இங்க பாரு, அவன் மனசு மாறத்துக்குள்ள போய் அந்த பணம் 1000 ரூபாய் வாங்கிடுமா. அப்படி நீ வாங்கலன்னு வச்சுக்க, சிங்கிள் டீக்கு கூட நீ லாட்டரி அடிப்ப. போ போ, டக்குன்னு வாங்கிட்டு பேசாத போ. என்னடா சொல்ற? ஆமாமா, நின்னுட்டு இருந்தா அதுவும் கிடைக்காது, போ. அப்படின்ற? ஆமாமா, டக்குன்னு போ. சரி. ஆமாமா. ஓ, எனக்கு இந்த ஐடியா கொடுத்த நான் தானம்மா. அதனால அந்த பணத்துல எனக்கு ஒரு 200 ரூபாய் கமிஷன் வேணும். பேசாத, டைம் வேஸ்ட் பண்ணாத, போ 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 போ. என்னடா நீ? சீக்கிரம் போமா. அவளே 1000 ரூபாய் தான் கொடுக்கறேன்டா, அதுல வேற 200 ரூபாய் கமிஷன் கேக்குறியே. அவளே பூமிகா, நான் வந்து நல்லா நல்லா யோசிச்சு பார்த்தேன். சரி, மருமகளே நமக்கு 1000 ரூபாய் தரேன்றா. இப்ப கொடுத்தா என்ன, அப்புறம் கொடுத்தா என்ன, கொடுக்கும்போது வாங்கிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ பேசின மாதிரி அந்த 1000 ரூபாய் கொடு. சரி. அந்த பக்கம் திரும்புங்க, நல்லா திரும்புங்க. இன்னும் திரும்பி எல்லாம் பார்க்க கூடாது, அப்புறம் பணம் தர மாட்டேன். இந்தாங்க அத்தை, நீங்க கேட்ட பணம். சரியா? ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். போயிட்டு வரேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஐயோ 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 ஐயோ. என்ன என்னத்த பணம் அதிகமா கொடுத்துட்டேனா? கொடுங்க. இல்ல 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 இல்ல, நான் உன்கிட்ட 1000 ரூபாய் கேட்டேன், நீ 500 ரூபாய் தான் கொடுத்திருக்க. 1000 ரூபாய் கொடுக்கலையே. நான் தான் கொடுத்தேன். நான் தரேன்னு சொன்னோடனே வாங்கியிருந்தா நான் 1000 ரூபாய் கொடுத்துருந்துருப்பேன். சவடாலா பேசுனீங்கல்ல, அதனால பாதிய கட் பண்ணிட்டேன். இன்னும் கூட ஜாஸ்தியா பேசுனீங்கன்னா இதுலயும் பாதி கட் பண்ணிடுவேன். எப்படி வசதி? வேண்டாம், போதும் போதுமா? அத்தை அத்தை, நீங்க கேட்ட உடனே நான் பணம் கொடுத்தேன்ல, அதுக்கு எனக்கு இது கமிஷன். ஏண்டி, என் வீட்டு பணம் எடுத்து எனக்கே கொடுத்து என்கிட்டயே கமிஷன் வாங்குறியா? என்னது மாமா? வேணாம் 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 பூமிகா, வேணாம், சொன்ன கேளு. அப்படி.
நாலு தான் இருக்கு. 400 ரூபாய் இருக்கு. திஸ் இஸ் மை கமிஷன். பெட்ரோல் பண்ணுமா? டேய் டேய் என்னடா அவ கொடுத்ததே 400 ரூபாய் தான். நீ அதுலயே 200 ரூபாய் எடுத்து போற? அது வந்துமா. பூமிகா வேணாம் பூமிகா, வேணாம் பூமிகா. ஆமா 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 1 லட்சம் ரூபாய் கேட்டேன். 200 ரூபாய் 100 200 200 ரூபாய் தான் கையில இருக்கு. இதுல என்ன வரும்? ஆஃபர்ல கச்சி போட்டிருக்கான். கச்சி போறோம். மாமா என்னங்க காஃபி சாப்பிடுங்க. மாமா இந்தாங்க இந்தாங்க மாமா. காஃபி சூடா இருக்கு, குடிங்க. நான் தான் உண்டைய எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, எதுக்காக மறுபடியும் இப்படி என் கண்ணு முன்னால வந்து நிக்கிறேன்? சும்மா காப்பி சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? எப்படி எல்லாம் பண்ணா என் மனசு மாறிடுமா? என்னோட சக்தியை மறந்துட்டு உன்னோட நான் வாழ்வேன்னு கனவுல கூட நினைக்காத. என்னால உண்டைய ஏத்துக்க முடியாது. மாமா வா என்ன வா சொல்றேன். இங்க வா. என்ன? அருகானி, நாளையில இருந்து எனக்கு டீ காபி சாப்பாடு எல்லாம் நீதான் எடுத்து வைக்கணும், சரியா? சரி மாமா. வேற யாரும் எடுத்துட்டு வரக்கூடாது. சரி மாமா. அதையும் மீறி யாராவது செஞ்சாங்கன்னா என்ன நடக்குது எனக்கே தெரியாது. கண்டவங்களாம் வந்து தங்கறதுக்கு இந்த வீடு வேணா சத்திரமா தெரியலாம். ஆனா என் மனசு ஒண்ணும் அப்படிலாம் சத்திரம் கிடையாது. என் மனசுல என் சக்திக்கு மட்டும் இந்த இடம் இருக்கு. ஊருக்குருவி பருந்தாயிருமா? அருகானே, வீட்டை விட்டு வெளியே போன சொன்ன பிறகும் இவ இங்கேயே இருக்கிறான்னா என்னைய வெளியே போன சொல்றான்னு நினைக்கிறேன். இவ விருப்பாதான்னா நான் அதையும் செய்வேன். அதனால காலா காலத்துல பொட்டியை கட்டிக்கிட்டு கிளம்ப சொல்லு. மாமா அர்க்காணி, நீ அது காஃபியை கொண்டு போய் கொடு. வேணாம், மாமாக்கு நான் வேற காபி போட்டு கொடுக்குறேன். எங்க குடு காஃபியா? ஆறிட போது, நான் குடிக்கிறேன். பால் விக்கிற விலைக்கு எதுக்கு வீணாக்கணும்? அர்ச்சனா, என்னமோ சொன்ன? என்ன வீட்டு விட்டு போக சொல்ல யாருக்கும் உரிமை இல்லைன்னு? உனக்கு தாலி கட்டின புருஷனே உன்னை வீட்டு விட்டு வெளில போக சொல்லிட்டாரு. டிக்கெட் போட்டுறவா? எந்த ஊருக்குமா போட? இத பாரு ரோஜா, நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு தெரியுமா உனக்கு? எப்படியும் விலக தானே போகுது. நானும் அதை பார்க்க தானே போறேன். எப்ப போடணும்னு மட்டும் சொல்லு, உடனே டிக்கெட் போட்டு உன்னை வழி அனுப்பிச்சு வச்சிடறேன். வாங்கடா, போங்க, உள்ள போங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. என்னம்மா சொல்லுமா? ஐயா, இவங்கெல்லாம் என் தம்பிங்க. இவங்களுக்கு பேட் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமா, சொல்லி கொடுக்குறோம். ஏமா, இங்கெல்லாம் செலவு பண்ணி இந்த பசங்களை உன்னால இங்க சேர்த்துற முடியுமா? இதெல்லாம் பணக்கார பசங்க பயிற்சி எடுக்கிற இடமா? அம்மா, இங்க சேர்க்கணும்னா 50,000 பணம் கட்டணும். வச்சிருக்கியா? என்னது? பேட் விளையாடுறத சொல்லி கொடுக்க 50,000 ரூபாவா? இது கேட்கும் போதே எனக்கு மயக்கமா வருது. இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல? தெரியுதுல்ல, அநியாயமா இருக்குன்னா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஒரு பையனுக்கு 10,000 ரூபாய் வீதம், 5 பேருக்கு 50,000 ரூபாய். முடிஞ்சா கட்டு, இல்ல நடைய கட்டு. அதெல்லாம் விட்டுட்டு நியாய அநியாயம் இங்க பேசக்கூடாது. பேட் உயரம் இல்ல, இவனுக்குலாம் கோச்சிங் கொடுக்கணும்னு கூட்டு வந்திருக்க. போமா.
இந்த பாருமா, உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படணும். போங்கம்மா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏழைங்கன்னா முன்னேற நினைக்க கூடாதா? ஏன் இந்த பசங்க கிரிக்கெட்ல பெரிய ஆளா வரக்கூடாதா? இப்படி எல்லாம் யாரையும் மட்டம் தட்டி பேசாதீங்க. வாங்கடா போலாம். அருக்காணி, என்ன அதான் இப்ப நம்ம வீட்ல இருக்கிறது சக்தி இல்ல அர்ச்சனான்னு தோல் உரிச்சு பார்த்தாச்சே. உன் பொண்ணுரங்க மாமாவும் அர்ச்சனா கிட்ட முகம் கொடுத்து பேசுறதே இல்ல. அப்புறம் எதுக்கு நீ வெயிட் பண்ற? பேசாம நீ ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணுரங்கத்தை வளைச்சு போட்டு அவன் கையால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டிக்க. அதான் அதான் நீ இப்படி அழுறத என்னால பார்க்க முடியல அருக்காணி. அதனாலதான் சொல்றேன். நான் அழுகிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கிற மாமணி? பின்ன என்ன அருக்காணி இப்படி கேக்குற? ஒரே வீட்ல இருக்கோம், நீ அழுதா எனக்கு வருத்தமா இருக்காதா? நீ நினைக்கிற மாதிரிலாம் என் கண்ணுல இருந்து தண்ணி வரல. வெங்காயம் உரிச்சல்ல, அதான் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. பாத்தியா, நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குன்னு எவனோ சொன்னானா? சாக்கம் கிடையாது, ஒரு கோணியும் கிடையாது. வெங்காயம் உரிச்ச, அதனால என் கண்ணுல இருந்து தண்ணி வருது. எது எப்படியோ உன் கண்ணுல இருந்து தண்ணி வருது, அது உண்மைதானே? அந்த கண்ணீரை நிறுத்துறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க பாரு, உன் மாமா பொண்ணுரங்கம் இப்ப தனி ஆளு, அதுலயும் பிரம்மச்சாரி. அது எப்படி பிரம்மச்சாரி ஆவாரு? அதான் கல்யாணம் ஆகி. அடச்சி நிறுத்து, நான் சொல்றது முதல்ல கேளு. கல்யாணம் பண்ணி இப்ப பிரம்மச்சாரி தானே? நீ முதல்ல உன் மாமாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டியா? அப்புறம் சக்திக்காக போனா போதுன்னு விட்டு கொடுத்தியா? ஆனா இப்ப சக்தியும் இல்லாம எவ்வளோ ஒருத்தி சக்தியை ஆச்சடிச்ச மாதிரி வந்து நிக்கிறா. அவ அர்ச்சனாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த விஷயம் கூட அவ வாயாலேயே நான் தான் அர்ச்சனா அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அதுக்காக மாமா மனசுல நினைச்சிட்டு இருக்க சக்தி அக்காவை அவர் அழிச்சிடவே மாட்டாரு. ஆமாமா, பின்ன எப்படி அழிக்க முடியும்? அதான் பொண்ணுரங்கம் சக்தின்னு நெஞ்சில பேரை பச்சை குத்தி வச்சிருக்க. இங்க பாரு, உன் பொண்ணுரங்க மாமா சக்தின்னு நினைச்சு எவ்வளோ ஒரு அர்ச்சனா கழுத்துல தாலிய கட்டி ஏமாந்து போய் இப்ப திருன்னு முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். இங்க பாரு, உன் பொண்ணுரங்க மாமாவை கேட்ச் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். உன் மாமா மனசுல நீ பூந்துட்டீன்னா உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கிடலாம். இதனால உனக்கு 2 நல்ல விஷயம் கிடைக்கும். ஒண்ணு, உன் மாமாவோட குழப்பத்துக்கு நீ மருந்து போட்ட மாதிரி இருக்கும். இன்னொன்னு, உனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையேங்கிற ஏக்கத்தை தீத்த மாதிரியும் இருக்கும். பத்தியா, நீ சமயம் பார்த்து விபூதி அடிக்கிறியே. நான் விபூதி அடிக்கல, உன் மண்டையில நல்லா உரைக்கணும்னு ஆணி அடிக்கிறேன். நீ எவ்வளவுதான் என்ன சீண்டி பார்க்க நினைச்சாலும் நீ எதிர்பார்க்கிற பதில் என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்காது. இங்க பாரு ரமாமணி, முதல்ல நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற ஒரு ஏக்கமே எனக்கு கிடையாது. உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கே. இங்க பாரு, முன்னாடிதான் எதுக்கு எடுத்தாலும் சக்தியை காப்பாத்துப்பாங்க, சக்தியை காப்பாத்துப்பாங்க, சக்தியை காப்பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்த. இப்பதான் சக்தி அக்காவே இல்லங்கிற முடிவாயிடுச்சே. இங்க பாரு, இதுதான் சரியான சந்தர்ப்பம் காய் நகர்த்துறதுக்கு. இந்த காய நகர்த்திட்ட எல்லாத்தையும் உன்னோட அறிஞ்சு. உனக்கெல்லாம் ஏத்தண்டி. என்னது? காயெல்லாம் சாம்பாருக்கு தானே? அந்த பயம் இருக்கட்டும். கருப்பு காட்டுறி. ஹலோ அங்கிள். ஹாய் ஹசார். எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு அங்கிள். வீட்ல அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன் கிரிக்கெட் டீம்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பரா போகுது அங்கிள். சரி, என்ன விஷயம்? மதனை பார்க்கணும் அங்கிள். உள்ளதா இருக்கான், போய் பாரு. சரி அங்கிள். கேரியா. டேய் மதன், மதன். ஏய் அசார், எப்படா இருக்க? நல்லா இருக்க மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. வா உள்ள வா, உள்ள வா. உட்காரா. அப்புறம் டேய் மச்சான், கிரிக்கெட் போட்டியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாங்க. ஜெயிச்சா 1 லட்சம் ரூபாடா. சூப்பரா சூப்பரா.
ஏய் மாப்ள, இந்த தடவையும் ஃபைனல் மேட்ச்ல நாம தானே வின் பண்ணோம். ராயபுரத்து வவ்வால் டீம் காரணங்கள மண்ணை கவ வைக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவனுங்களை வெளியேற்றணும். ஆமா மச்சான், இதெல்லாம் பண்ணதான் நீ டெய்லி கிரவுண்டுக்கு வரியா? நீ கிரவுண்டுக்கே வராம வீட்லயே இருந்தா இதெல்லாம் எப்படிடா நடக்கும்? அந்த ராயபுரத்துக்காரங்களுக்கு ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லடா. மரியாதையா நாளையில இருந்து கிரவுண்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணு. வரேன்டா. இந்த தடவை நம்ம வின் பண்றோம்டா. பிரைஸ வாங்கிட்டு கொடைக்கானல் போயிட்டு அப்படியே ரூமை போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண மச்சான். ஹேய், 1 லட்ச ரூபா பிரைஸ் அமௌண்ட் விடுறா. ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா இது கௌரவ பிரச்சனைடா மாப்ள. ஆமா மச்சான், உடனே பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்டா. நான் சொன்னவனே இப்படிதான் சொல்லுன்னு தெரியும் மச்சான். பக்கா செட்டோட வந்திருக்க மச்சான். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் டைரக்டா கிரவுண்டுக்கு வந்துருவாங்க மச்சான். பாப்பலாம் மச்சான். சரி கிளம்பு. வா. மா என்ன மதன்? மா பிராக்டிஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா.